இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டிகிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2024 2026 வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேகன்சி நேம் வந்து பார்த்தீங்கன்னா TNCMFP. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீர்வளத்துறை, வேளாண்மை துறை, அப்புறம் விளைச்சல், அப்புறம் ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்பு துறை, அப்புறம் வந்து கல்வித்தரத்தை உயர்த்தும் துறை, அப்புறம் வந்து சுகாதார குறியீடு துறை, சோசியல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு அந்த துறையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து திறன் மேம்பாட்டு துறை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முறையான கடன் வழங்குதல் அந்த குறிய துறை, இளைஞர் நலத்துறை, சுற்றுச்சூழல் சமநிலைத்துறை, தரவ நிர்வாகத்துறை. ஸோ ஒரு 12 விதமான டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியாது. இணைய வழியில் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இதுக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த திட்டத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம். ஸோ எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 25 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 22லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து ஆதி திராவிட பழங்குடியினர் வந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65,000 இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து படி உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி படிப்புகளில் இளங்கலை பட்டத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி திறன் வந்து கட்டாயமாக வந்து வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து தேர்வு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கணினி அடிப்படையிலான தேர்வு, அதாவது வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கு. ஸோ அடுத்து நேர்முக தேர்வு. ஸோ இந்த 3 தேர்வு இருக்கு. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து www.dn.government.in TNCMFP இந்த சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 முதல் இருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 6ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதுமாரி வந்து 26 8ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதோட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறியியல், மருத்துவம், விவசாயம் இல்லை கால்நடை, ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்பான இளங்கலை பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து கலை மற்றும் அறிவியல் வந்து படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26/8/2024 படி 22லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 35 ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 விதமாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு. ஸோ அது மாதிரி வந்து 3 விதமாக எக்ஸாம் நடக்கும். ஸோ முதற்கட்ட தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 150 புள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகே, எழுத்து தேர்வை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்தெந்த கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி நம்ம படிச்சுட்டு போனாலே போதும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நேர்முக தேர்வு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு விவரம் பற்றி வந்து கொஸ்டின் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் விண்ணப்ப தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்தும் கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மேலும் விவரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. தகுதியும் விருப்பமாக இருக்கும், கட்டாயம் வந்து அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.